சுற்றுச்சூழல் கல்வியின் நோக்கங்கள், அதாவது சுற்றுச்சூழல் கல்வியோட நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு படிக்க போகிறோம். ஓகேவாப்பா? பல அரசு மற்றும் அரசு சாரா அமைப்புகள் சுற்றுச்சூழல் கல்வியை மக்களுக்கு அளிக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பாடுபடுகின்றன. அதாவது அரசும் அரசு சாரா அமைப்புகளும் சுற்றுச்சூழல் கல்வியை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அப்புறம் சுற்றுச்சூழல் கல்வி பற்றிய விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு பாடுபடுறாங்க. ஓகேவாப்பா? சுற்றுச்சூழல் கல்வியின் பாடக்கருத்துக்கள் முறைப்படுத்தப்பட்ட மற்றும் முறைசாரா கல்விக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது சுற்றுச்சூழல் கல்வியோட பாடக்கருத்துக்கள் முறைப்படுத்தப்பட்ட கல்விக்கும் முறைசாரா கல்விக்கும் ஏற்றவாறு அமைக்கப்படுது. முறைப்படுத்தப்பட்ட கல்வினா ஸ்கூலு காலேஜில் படிக்கிறது, முறைசாரா கல்வினா நைட் ஸ்டடி அப்படிலாம் படிக்கிறாங்கல்ல, அது சரியாப்பா? 1982 சுற்றுச்சூழல் செய்தித்துறை எனும் ஒரு பிரிவு தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது 1982 வருஷம் சுற்றுச்சூழல் செய்தித்துறைங்கிற ஒரு பிரிவை தோற்றுவிச்சிருக்காங்க. சரியாப்பா? சுற்றுச்சூழல் கல்வி மையம் அகமதாபாத்தில் உள்ளது. சுற்றுச்சூழல் கல்வி மையம் நம்ம நாட்டில் எங்கே இருக்குது? அகமதாபாத்தில் இருக்குது. ஓகேவாப்பா? சுற்றுச்சூழல் கல்விக்காக 200க்கும் மேற்பட்ட தனியார் அமைப்புகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றன. அதாவது சுற்றுச்சூழல் கல்விக்காக 200க்கும் மேலே தனியார் அமைப்புகள் பணியாற்றுது. ஓகேவாப்பா? 1977 பிலிசி என்ற இடத்தில் நடைபெற்ற யுனெஸ்கோவின் அனைத்துலக மாநாட்டில் முறைப்படுத்தப்பட்ட மற்றும் முறைசாரா கல்வியின் அனைத்து நிலைகளுக்குமான சுற்றுச்சூழல் கல்வியின் நோக்கங்கள் உருவாக்கப்பட்டன. அதாவது 1977 பிலிசிங்கிற இடத்துல நடைபெற்ற யுனெஸ்கோ அனைத்துலக மாநாட்டில் முறைப்படுத்தப்பட்ட கல்வி, முறைசாரா கல்வி, இதில் சுற்றுச்சூழல் கல்வியோட நோக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. சரியாப்பா? சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முழு சுற்றுச்சூழல் மற்றும் அதன் தொடர்புடைய பிரச்சனைகள் பற்றிய நுண்ணுணர்வை உருவாக்குதல். அதாவது சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எப்படி ஏற்படுத்துறது, அது மாதிரி முழு சுற்றுச்சூழலும் அதோட தொடர்புடைய பிரச்சனைகள் பற்றிய நுண்ணறிவை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? சுற்றுச்சூழல் பற்றிய அறிவு பல்வேறு நேரடி அனுபவங்கள் மூலம் சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளை உணர்தல். அதாவது சுற்றுச்சூழல் பற்றிய அறிவை எப்படி பெறுறதுன்னா பல்வேறு நேரடி அனுபவங்கள் மூலமாக பெறணும். சரியா? அங்கே இருக்க பிரச்சனைகளையும் நம்ம உணர்ந்துக்கணும். ஓகேவாப்பா? சுற்றுச்சூழலில் அமைப்பு, செயல்கள், பிரச்சனைகள், சுற்றுச்சூழலின் உட்கூறுகள், ஒன்றையொன்று சார்ந்திருக்கும் தன்மை ஆகியவற்றை புரிந்து கொள்ள உதவுதல். அதாவது சுற்றுச்சூழல் அமைப்பு, அதில் இருக்க செயல்கள், அதில் இருக்க பிரச்சனைகள், அப்புறம் சுற்றுச்சூழலோட உட்கூறுகள் எல்லாம் ஒன்று எப்படி சார்ந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது. சரியாப்பா? சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை கண்டறியவும் தீர்க்கவும் தேவையான திறன்களை பெற உதவுதல். சுற்றுச்சூழலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி கண்டறிகிறது, அதுக்கு எப்படி தீர்வு காண்றது, இந்த திறன்களை எல்லாம் பெறுறதுக்கு உதவுறது. ஓகேவாப்பா? சுற்றுச்சூழலை பேணுவதற்கு தேவையான மனப்பான்மைகள், மதிப்புகள், அக்கறை உணர்வு மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்திடும் செயல்களில் முனைப்புடன் பங்கேற்றல் போன்றவற்றை வளர்த்திடல். அதாவது சுற்றுச்சூழலை பேணுறதுக்கு தேவையான மனப்பான்மைகள், அதுக்கப்புறம் வேல்யூஸ், அப்புறம் அக்கறை உணர்வு, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்திடும் செயல்களில் முனைப்புடன் எப்படி நம்ம பங்கேற்கிறது, இதையெல்லாம் வளர்க்குறது. ஓகேவாப்பா? சுற்றுச்சூழல் பற்றிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான செயல்களின் முனைப்பாக ஈடுபட அனைத்து நிலைகளிலும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருதல். அதாவது சுற்றுச்சூழலில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு எப்படி முனைப்போடு செயல்படுறது, அதுக்கு அனைத்து நிலைகள்லையும் வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றது. ஓகேவாப்பா? சூழ்நிலையியல், பொருளாதாரவியல், சமூகவியல், பண்பாட்டியல், அழகுணரியல், கல்வியியல் ஆகியவற்றின் அடிப்படையில் சுற்றுச்சூழலின் உட்கூறுகள் அடங்கிய கல்வி நிகழ்ச்சிகளை மதிப்பீடு செய்வதற்கான திறமைகளை உருவாக்குதல். அதாவது சூழ்நிலையியல், சரியா? பொருளாதாரவியல், எக்கனாமிக்ஸு, சமூகவியல்னா ஹிஸ்ட்ரி, பண்பாட்டியல்னா கல்ச்சர், அழகுணரியல்னா ஏஸ்தட்டிக் சென்ஸு, கல்வியியல்னா கல்வி. சரியா? இதன் அடிப்படையில் சுற்றுச்சூழலில்
இருக்கிற உட்கூறுகள் அடங்கிய கல்வி நிகழ்ச்சிகளை எப்படி மதிப்பீடு செய்கிறது அப்படிங்கிற திறமையை உருவாக்குறது. சரியாப்பா? முறைப்படுத்தப்பட்ட கல்வி முறையில் பின்வரும் 4 வேறுபட்ட ஆனால் ஒன்றோடொன்று தொடர்புடைய பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதாவது முறைப்படுத்தப்பட்ட கல்வினா ஸ்கூல் எஜுகேஷன். இதில் 4 வேறுபட்ட ஆனால் ஒன்றோடொன்று தொடர்புடைய பகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கு. சரியாப்பா? நோக்கங்கள், கல்வி நிலை, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தொடக்க நிலை கல்வி. அதாவது சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது எங்கே ஏற்படுத்துகிறாங்கன்னா தொடக்க நிலை கல்வியில். ஓகேவாப்பா? இது அறிவு சார்ந்தது. அதுக்கப்புறம் வாழ்க்கை சூழ்நிலை சுற்றுச்சூழலுக்கு ஏற்புடையதாய் இருத்தல். இது எந்த நிலையில் கற்பிக்கப்படுதுன்னா இடைநிலை கல்வியில். சரியாப்பா? இது புரிந்து கொள்ளுதல்ல அடங்கும். சுற்றுச்சூழலின் இயற்கை வளங்களை பாதுகாத்தல். இது எந்த நிலையில் கற்பிக்கப்படுதுன்னா மேல்நிலை கல்வியில். இதில் ஸ்கில்ஸ் அடங்கும். ஓகேவாப்பா? சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலம் நீடித்த நிலையான வளர்ச்சியை உருவாக்குதல். இது எந்த நிலையில் கற்பிக்கப்படுதுன்னா கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக கல்வியில் கற்பிக்கப்படுது. சரியாப்பா? இது மனப்பான்மையையும் மதிப்பிடுதலும் உருவாகும். ஓகேவா? சுற்றுச்சூழல் கல்வியின் நோக்கங்கள் சுற்றுச்சூழலின் உட்கூறுகளை புரிந்து கொள்ளுதலையும் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க முனைப்பாக செயல்படுவதையும் உள்ளடக்கியவை என்பதை உணர வேண்டும். அதாவது சுற்றுச்சூழல் கல்வியோட நோக்கம் என்னென்னா சுற்றுச்சூழலோட உட்கூறுகளை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்புறம் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கிறதுக்கு முனைப்போட செயல்படணும். ஓகேவாப்பா?